சுமார் ஒரு 15 மாதம் கழித்து மறுபடியும் இந்த செய்தி என்ன பண்ணுதுன்னா அறிவிக்கப்படுது. யார் மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா சாஸ்திரிகள் மூலம் யூதரின் ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கப்படுறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கிற நேரத்திலேயாவது சந்தோஷம் இருந்துச்சா, மகிழ்ச்சி இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. பாருங்க, இந்த செய்தி அறிவிக்கப்படும் போது எருசலேம் வீதிகள் எப்படி இருக்குன்னா இரத்த ஆறுகளாக ஓடுகிறது. பிள்ளைய பெற்ற பெற்றோர்கள் குடும்பத்தினர்கள் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப மனவேதனையில இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை. அப்போ ஏசு கிறிஸ்து பிறந்தப்போ சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிதானே? தூதர் சொல்றாங்க மிகுந்த சந்தோஷம்னு சொல்றாங்க. அப்போ இங்க யாருக்குமே சந்தோஷம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா தீர்க்க தரிசனம் என்ன ஆகுது? பொய்யாகுது. அப்போ அது பொய்யாக வாய்ப்பில்லை. அப்படிதானே? இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ சந்தோஷம் பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா